வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். ஐடி ஜெயின்ட்ஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக் இந்த 4 ஸ்டாக்கும் ஒரு நல்ல மொமெண்டம்ல இருந்துச்சு. அதில் ஒரு 4க்கும் ஒரு சிமிலாரிட்டி இந்த மாதிரி பார்த்தேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத பார்த்தேன். அதுதான் இன்னைக்கு காலையில் ஒரு சார்ட் வரைஞ்சேன். ஸோ அது ஒரு வீடியோவாக போடலான்னு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதை டெக்னிக்கலாக சார்ட் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம சார்ட்டில் போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் பார்ப்போம். இன்ஃபோசிஸோட டே சார்ட் இது. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து ரொம்ப நாளாவே ட்ராக் பண்ணியிருக்கேன். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், யூசர்ஸ்க்குலாம் தெரியும். இதுதான் என்னுடைய மார்க்கிங்ஸ் ஃபார் இன்ஃபோசிஸ். முன்னாடி பண்ணது. ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் முன்னாடி பண்ணது. இன்னுமே வந்து என்னுடைய கணிப்பில தான் இது கரெக்ட்டா போயிட்டுருக்கு. இன்ஃபோசிஸ் ஒரு பேட்டர்ன்ல தான் போகுது. இப்ப இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் பாக்ஸு, இதுக்குள்ள தான் ஜிக்ஸாக்கா வந்து மேலேயும் கீழுமா போயிட்டுருக்கும். சம்டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த பீரியட் ஆஃப் 24 ஜூலைலேருந்து மார்ச் 25 அந்த ஒரு 6, 8 மாசம் வந்து கொஞ்சம் அபோவ் த மார்க்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கான சீலிங் வந்து 1900 1900 டூ 2000 இந்த ரேஞ்சில தான் வந்து கடைசியா மேல போனது. ஆனா கடந்த 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 3 இயர்ஸ் 22ல இருந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அதனுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச். கீழ இருக்கிற பாக்ஸ் வந்து அதிகபட்சம் அது கீழ டவுன் ஆச்சுன்னா, இதுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தோம். அது ஒரு வாட்டி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்ல. பட் இந்த பாக்ஸ மட்டும் பாருங்க. இந்த பிங்க் பாக்ஸ. இதில நான் இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஜூலை 25லலாம் இந்த பாக்ஸோட உச்சம்ல இருந்தது 1600. திரும்ப அது வந்து கீழ வந்துச்சு. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா, இங்க வரணும். இதுதான் உங்களோட பை ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சைட்ல தான் வந்து இந்த 1360 இந்த 1400 இந்த ரூ. 40 இந்த இந்த ரேஞ்ச்ல தான் வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்ல இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே பாருங்க, உங்களுக்கு வந்து நல்லா இங்க இடத்துல வந்து தடுமாறிட்டு இருக்கும். அதே மாரியே இந்த ரேஞ்சிலயும் உங்களுக்கு தடுமாறும். லெட்ஸ் சப்போஸ் எப்பயாவது திடீர்னு கீழ வந்துச்சுன்னா, இங்க டச் பண்ணும், இல்ல கீழ போகும். ஸோ நமக்கு நம்மள பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியாவே இதுக்கு கிட்டக்க வந்துச்சுனாலே கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இன்ஃபோசிஸ. இங்க பாருங்க மேல போச்சு திரும்பி கீழ வந்துச்சு. ஸோ இங்க தான் வரும். அதிகபட்சம் இங்க வரும் 1360. பட் ஆனா நான் இது சார்ட் வந்து காலையிலேயே வீடியோ போடல. ஈவினிங் தான் பார்த்தேன். போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. இமிடியேட்டா இன்னைக்கு ஒரு கேப் அப் ஒரு நல்ல ஒரு ஒரு 4% கிட்ட இன்ஃபோசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட்ஸ் ஓகே. பட் ஆனாலும் இந்த இத நீங்க இன்ஃபோசிஸ பொறுத்தவரைக்கும் என்னுடைய மார்க்கிங்ஸ் இதுதான். எப்பயுமே இன்ஃபோசிஸ் கீழ இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா, ஐ வில் கன்சிடர் டூ பை. அடுத்தது ஒரு இப்ப இது வந்து டே சார்ட்டு. இது அப்படியே ஒரு மந்த்ல போட்டீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2, 3 மந்த்ஸ், 1 குவார்ட்டர் ஆர் ஹால்ஃப் குவார்ட்டர் ஒரு 1/4 வருஷத்துலயோ, 6 வருஷத்துலயோ இது வந்து உங்களுக்கு பாருங்க 1, 2, 3 1, 2, 3 எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாசம் கேப்லயே இது வந்து இந்த கீழையிலிருந்து இங்க மேல போகும். இதுதான் இதனுடைய கணக்கு. இப்ப பாருங்க. அரவுண்ட் உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல எங்கேயாவது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்க வாங்குனாலும் சரி, இங்க வாங்குனாலும் சரி, உங்களுக்கு மினிமம் வந்து கேரண்டி இங்கருந்து ஒரு 15%. ஒரு குவார்ட்டர்ல 15%ன்றது வெரி குட் ப்ராஃபிட் தான். இங்க ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லக் இருக்கு. இது இன்னும் கீழ இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சே வந்து 20%. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து நீங்க நான் எப்படி பண்ணுவேன்னா, இத டார்கெட் பண்ணிருவேன். எப்பல்லாம் அது கீழ விழுதோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்க வாங்கலாம். எப்பல்லாம் இங்க போதோ விக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ஸ்விங் ட்ரேடுக்கு இந்த சார்ட் வந்து நான் போட்டிருக்கிறது செட் ஆகும். ஃபார் லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப நாளா இன்ஃபோசிஸ் எங்கெல்லாம் வாங்கியிருக்கவங்க, லோல 600 கொரோனா டைம்லலாம் இங்க ரொம்ப லோவா இருந்துச்சு. 500, 600 இந்த ரேஞ்சிலலாம் வாங்குனாங்கன்னா, தே கேன் கீப் ஆன் வெயிட்டிங். இன்ஃபோசிஸ் வந்து இப்படிதான் போயிட்டுருக்கும். லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது செட் ஆகாது. ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணி ஒரு 1 குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ராஃபிட் பண்ணணும். இன்ஃபோசிஸ் மாரி ஸ்ட்ராங்கான கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. இந்த கம்பெனிலாம் நம்பி நம்ம வந்து பெரிய அமௌண்ட் கூட இறக்கலாம். நான் உங்கள இறக்குன்னு சொல்லல. பட் சொல்றேன். ஒரு தைரியமா வந்து அ இந்த இதில வாங்கிட்டு இங்க வைக்கிறதுக்கு நாம வந்து ஒரு சார்ட்ட வந்து இப்படி அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எஜுகேஷன் இருக்கு, லேர்னிங் பர்ப்பஸ் தான். ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் என்னுடைய மார்க்கிங்ஸ் எங்க இருக்கு? நான் இன்ஃபோசிஸ் எப்படி பார்க்குறேன்? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இந்த சமீபத்தில ஒரு வந்திருக்கு. அத பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இதுதான் இன்ஃபோசிஸ் உடைய என்னுடைய ஒப்பீனியன். உங்களோட கருத்து என்னன்றத ஆ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இங்க எங்கேயாவது வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு 15% கிட்ட காத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிசிஎஸ் பார்க்கலாம். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, சி ஹியர்
இந்த எல்லோ பாக்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து நான் முன்னாடி போட்ட சார்ட். ஸோ யூசுவலி நான் வந்து சார்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் டெலீட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து 2021ல நான் போட்ட சார்ட் இது. பிரேக் அவுட்டிங் ஆகல. அதே மாரி நல்ல ஹைட்ஸ் போச்சு. தட்ஸ் ஃபைன். திஸ் ஓல்டு. இப்ப நாம இங்க புதுசுல பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. இன்ஃபோசிஸ்க்கு சாரி டிசிஎஸ்க்கு வந்து இந்த 3000லேருந்து 2900 இந்த ₹100 சும்மா இது ஒரு பிசுறு மாரி வரும். இது ரூ. 3000ன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜா. இந்த 3000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு ஆல்வேஸ். நீங்க கடந்த காலத்திலயும் இது மாரி இருந்திருக்கு. அது சமீபத்தில வந்து உங்களுக்கு ஏப்ரல்லயும், இப்ப இந்த ஆகஸ்ட்லயும் வந்துச்சு. இங்க தடுமாறிட்டு இருக்கு. ஸோ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நல்லா கிளியரா பாருங்க. நல்ல சப்போர்ட் ரேஞ்சுல இருக்கு டிசிஎஸ். ஸோ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க வந்து நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு இன் டிசிஎஸ். ரைட்டா? இதெல்லாம் வந்து 4500, 600 ட்ரேட் ஆன ஸ்டாக் இன்னைக்கு வந்து 3000ல கிடைக்குது. அதுவும் கரெக்ட்டா நமக்கு அந்த சப்போர்ட்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொன்ன மாரி இந்த 4த்துலயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குங்க. இப்ப இன்ஃபோசிஸ்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி இந்த பாட்டம் உங்களுக்கு இங்க வந்து கரெக்ட்டா அந்த சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி டிசிஎஸும் இந்த சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. லெட்ஸ் சப்போஸ் இப்ப இந்த ரேஞ்சில எங்கேயாவது நம்ம வாங்குறோம் ஒரு ஸ்விங் ட்ரேட் ஷார்ட் டெர்ம்க்கு வாங்குறோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து ஒரு 10%, அடுத்த ரேஞ்ச் வந்து ஒரு 15%. ஸோ 10-15% வந்து இதில வந்து நீங்க ஒரு குவார்ட்டர்ல சம்பாரிக்கலாம். இப்ப இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாரி பெரிய ஜெயண்ட் கம்பெனில 1 வாரத்தில இது ஏறும், 2 வாரத்தில ஏறும், ஏறாமயே இருக்கும். அந்த மாரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் வந்து இந்த சார்ட் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடந்த கால ஹிஸ்டரி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்பொழுது ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு குடுக்குதுன்னு தான் இது சொல்லுது. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால பாருங்க, இங்க வந்துட்டு இட் ஹஸ் மூவ்ட் அப் டூ 18% சரிங்களா? ஸோ இது வந்து பேர் மினிமம் 10% வந்து கன்ஃபார்ம் நமக்கு. ஸோ அந்த கணக்குல ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணியிருக்கு. நல்ல பொசிஷன்ல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். சும்மா ஒரு ரவுண்ட் ஃபிகர் சொல்றேன். நமக்கு பிராக்டிகலா அது ஒத்து வராது. ஒரு ₹1,00,00,000 இங்க போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 10% ₹10,00,000 அசால்ட்டா அடிக்கலாம். நம்ம வந்து ரூ. 3000 ஸ்டாக்கா ஒரு 10 ஸ்டாக் 30,000 வாங்குறோம்னா, 30,000க்கான 10% 3000 உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கான ப்ராஃபிட் இருக்கும். பட் பெர்சன்டேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம மணி வந்து மல்டிப்ளை ஆகணும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கிரியேட் ஆயிருக்கு. ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த சார்ட் எங்க இருக்கு? எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். ஸோ இதுதான் டிசிஎஸ். உங்களோட ஒப்பீனியன நீங்க போடுங்க. ஈஸியா 10-15%க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல இதுல இருக்கு. இது ரைட் டைம். 3வது விப்ரோ. விப்ரோ பார்த்தீங்கன்னா அதேதான். ஆ இந்த டிராயிங் பாருங்க. இப்ப நான் அத கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ விப்ரோ வந்து இப்ப டேல இருக்கு. நான் ஒரு வீக்லில போடுறேன். இன்னும் நல்லா பிரமாதமா உங்களுக்கு தெரியும். ஈஸியா. ஸோ இந்த லைன் பாருங்க. நான் இந்த எல்லோ பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த எல்லோ பாக்ஸ் இருக்கிற இடம்லாம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்ச நாள் தடுமாறும். பல வீக்ஸ் இது வீக் சார்ட் 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம், 3 மாசம் இங்க தடுமாறி இருக்கு. இந்த பிரைசிங்ல 226ல. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகி மேல போகுது. திரும்ப வருது. இந்த இடம் வந்து வரும்பொழுது ஒண்ணு மேல போணும், இல்ல கீழ வரணும். அதுக்கு தான் இந்த ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த லைன். ஸோ கீழ வந்துச்சு. திரும்ப இங்க வந்து இங்க மேல போச்சு. இங்க சப்போர்ட் எடுத்து மேல போச்சு. திரும்ப கீழ வர பாக்குது. இன்னும் இந்த இடத்துக்கு வரல. சரிங்களா? ஸோ நம்ம கணக்குப்படி நாம வந்து இங்க வந்து வி ஷுட் ஆல்வேஸ் மார்க் திஸ் பாயிண்ட். எதுனா இந்த 220 விப்ரோவோடைய சப்போர்ட் லெவல் ஆர் ஒரு அலர்ட் குடுக்குற லெவல் வந்து 220. ஸ்டாக் பிரைஸ் 220க்கு வந்துச்சுன்னா, ஒண்ணு மேல போகும், இல்ல கீழ வரும். ஸோ அது வந்து பிரேக் ஈவன் மாரி விப்ரோவுக்கு. என்ன பொறுத்தவரைக்கும். இது என்னுடைய ஃபைண்டிங். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நல்லா ஜாக்பாட். இப்ப சமீபத்தில விப்ரோ என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு கீழ வராம கொஞ்சம் மேல தடுமாறுது. எனி டைம் இங்க வரதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நம்ம இல்லன்னு சொல்லல. பட் ஆனா, இதுல ஒரு பேட்டர்ன் இங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கடந்த காலத்தான இந்த இந்த உச்சத்த பாருங்க. இங்க ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து இப்ப இந்த லோவோட இங்க ஹை லோ. திரும்பி ஹை லோ செட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து இந்த ஸ்டாக் வந்து இதுக்குள்ள இப்டி இப்டி போச்சுன்னா, உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இந்த லைன்ல ட்ரெண்ட் லைன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி குரோத் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டெடி குரோத் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 10% இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் பார்த்த ஒரு 10% வாய்ப்புகள் இங்க ஒளிஞ்சிருக்கு. சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு கீழ இப்படி வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே நல்லது தான். இந்த மாரி சப்போர்ட் ரேஞ்ச்ல பை பண்ணீங்கன்னா, ஒரு 220 அந்த ரேஞ்ச் பண்ணீங்கன்னா, அதாவது இதுக்கு ஒரு வித்தியாசம் ஒரு 10% தான். அது ₹20 கீழ வந்துச்சுன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20% கிட்ட உங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ விப்ரோவ பொறுத்தவரைக்கும், இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்டாக் தடுமாறிட்டு இருக்கப்ப, இந்த மாரி தான் போகும். இந்த ட்ரெண்ட் லைன உடைக்கும் பட்சத்தில் கீழ வரும். கீழேயும் நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் இங்க
காத்துட்ருக்கு. ஸோ விப்ரோலயும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட இங்க இருக்கு. இங்க ஒரு 10%க்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்னோட ஒப்பீனியன். ரெக்கமெண்டேஷன் இல்ல. நீங்க உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல போடுங்க. 4வது ஜெயண்ட் HCL Tech. HCL Tech பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க. இதுதான் என்னுடைய ரேஞ்ச். நான் மார்க் பண்ணி வச்சிருக்க ரேஞ்ச் வந்து இந்த எல்லோ. இந்த பிரைஸ் இருக்கு பாருங்க. பிட்வீன் 1370 டூ 1306. இந்த 1300லேருந்து 1370 இந்த ரூ. 70 டிஃபரன்ஸ்க்குள்ள எப்பயாவது ஸ்டாக் வந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இங்க கடந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, இது வந்து இதனுடைய உச்சம். இது 2ம் வந்து உங்களுக்கு உச்சம். என்னைக்கு அது வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு, உங்களுக்கு மேல போச்சோ, அதுக்கப்புறம் அது ஒரு வாட்டி தான் கீழ வந்துச்சு. அப்பயும் இங்க தான் தடுமாறுச்சு. செகண்ட் டைம் கீழ வந்துச்சு. இங்க தான் தடுமாறுச்சு. இப்ப 3 டைம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இங்க வருவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் சப்போஸ் வந்துச்சுன்னா, இது வந்து உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய நல்லாவே கிரியேட் பண்ணும். நான் ஜூம் பண்றேன். இப்ப பாருங்க. இங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் என்னுடைய பாலிசி சொல்றேன். இங்க வர வரைக்கும் நான் வந்து எப்பயும் வெயிட் பண்ண மாட்டேன். பொதுவா இந்த ஏரியாவுக்கு வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், கிட்ட வரும்பொழுது ஒரு பைய ஸ்டார்ட் பண்ணி விடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இங்க வந்து 100 குவான்டிட்டி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இங்க ஒரு 10 இல்ல 20 வாங்கிருவேன். இல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டா கொஞ்சம் மேல போற மாரி இருக்கு அப்படின்னா, ஒரு 50% கூட இங்க வாங்கிருவேன். இல்ல 25-30% இங்க வாங்கிட்டு, ஒரு 25 ஸ்டாக் வாங்கிட்டு, திரும்பி இங்க கீழ வர மாரியே இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இந்த இடத்துல வந்து அவரேஜ் பண்ணுவேன். லெட்ஸ் சப்போஸ் இந்த கிட்டக்க வந்துட்டு இது மேல போற மாரி இந்த கிரீன் சிக்னல் காட்டியிருக்கு. ஆனாலுமே இது வந்து ஹைக்கன் ஐஷி கேண்டில்ல போட்டீங்கன்னா, ஹைக்கன் ஐஷில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க தடுமாறுது. அதாவது ரெட் சிக்னல் மாறி கிரீனுக்கு மாற போகுது. அது இன்னைக்கோ, நாளைக்கோ இந்த வாரத்திலயோ இது நடக்கலாம். ஸோ ஹைக்கன் ஐஷி கேண்டில்ல இது இப்படி இப்படி காட்டுது. மேலேயும் கீழயும் உங்களுக்கு விக் வந்திருக்கு. அதனால டவுட்ஃபுல்லா மாறிடுச்சு. இது எனி டைம் கிரீனா மாறும். இல்லன்னா ரெட்டா மாறி கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அன்டவுட்ஃபுல் கேண்டில் தான். ஸோ லெட்ஸ் சப்போஸ் நான் போகணும்னு நினைச்சேன்னா, இங்க கொஞ்சம் கூடவே நான் வாங்கி மேல போகும். கேப்சர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நெறைய கேப் இருக்கு. இப்ப இங்க வாங்குறோம்னா, உங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அரௌண்ட் 20% கிட்ட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த HCLல. சரிங்களா? ஸோ ஒரு இமிடியேட் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். 7%, 8%. ஓகே. லெட்ஸ் சப்போஸ் நல்லா உங்களுக்கு பாட்டம்க்கு வந்துச்சுன்னா, அகைன் 10. அதே இந்த 4 ஸ்டாக்லயும் ஒரு சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா, மினிமம் 10%, மேக்ஸிமம் 15% உங்களுக்கு இருக்கு. HCLல கொஞ்சம் கூடவே இருக்கு. அவ்வளோதான் வந்து என் கண்ணுக்கு பட்டது. உங்க கண்ணுக்கு பட்டது, நீங்க யாருனா இந்த ஸ்டாக்ஸ்ல வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட அனாலிசிஸ் ஆன் தீஸ் 4 ஐடி ஜெயண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 ஸ்டாக் பத்தியும் டெக்னிக்கலா அனாலிசிஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இந்த மாரி டெக்னிக்கல்ஸ்லாம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க விருப்பத்த எனக்கு தெரிவிங்க. இத பத்தின கிளாஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவேன். தேங்க் யூ சோ மச். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.